ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஷன்வி குட்டியோட 14 வீக்ஸ் 3.5 months வேக்சினேஷன் போடக்கூடிய டே வந்தாச்சு. அது பாப்பா காலையிலே நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. ஷன்வி குட்டி கண்ணம்மான்னு எழுப்பியும் அவள் எந்திக்கவே இல்லை. சும்மிட்டே இருந்தாலும் அவளுக்கு கண்ணே முழிக்க முடியல, அவ்வளோ அசதியாக தூங்கிட்டு இருந்தா. அவளை கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சி பார்த்தேன். அப்போ கூட அவன் கண்ணே முழிக்கவே இல்லை. அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் கீழே போட்டால் கொஞ்சம் நேரம் முழிப்பான்னு சொல்லி முழிக்கணுன்னா அழுக வந்துருச்சு. உடனே சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு சரின்ட்டு கிளப்பிடுவோன்னு சொல்லிட்டு குளிச்சு கிளம்பி ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டா வேக்சினேஷன் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 daysக்கு அவளுக்கு குளிக்க வைக்க மாட்டோம், ஏன்னா அவளுக்கு ஃபீவர் வந்துடும்ல, அதனால் கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் தான் அவங்க போடுவாங்க. அவங்க வந்து இப்போ வந்து அங்கன்வாடியில் மாற்றி விட்டுருக்கனால அங்கே போய் போடுவோம் நாங்கள். சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் உள்ள அந்த அங்கன்வாடியில் போய் போடுறதுக்கு ரெடியாகி இருந்தால் கொஞ்சம் நேரம் சிரித்து விளையாண்டுட்டு இருந்தா. அவங்க அப்பா ஆச்சி எல்லாருக்கூடையும் விளையாண்டே இருந்தா. எப்போவுமே வேக்சினேஷன் போடுற டைம் அவளோட பூட்டியாச்சி ஊர்லேருந்து வந்துடுவாங்க. ஏன்னா அவளுக்கு ஃபீவர் வரும், காலை வந்து அசைக்கவே முடியாதுல்ல, 2 தொடையிலையும் ஒரு கையிலையும் போடுவாங்க. உடனே நாங்களும் சரி இந்த டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். அப்போ பாப்பா போகும்போது அந்த இதில் பேபி நெஸ்ட்டில் வைக்கும்போது அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தா. பூட்டியாச்சு கொஞ்சம் நேரம் அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. சரின்னு கிளம்பிட்டோம். கிளம்பி அவங்க அப்பா தான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நானும் ஆச்சியும் பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தோம். அடுத்தது அவங்க போய் ரீச் ஆயாச்சு அந்த பிளேஸை. அப்போ நிறைய கூட்டமாக இருந்துச்சு. உடனே என்னோடய பூட்டியாச்சு தான் அவளை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் வெயிலும் அதிகமாக இருந்துச்சு காலையில் போகும்போது. எப்படின்னா வெயிலும் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயில் இல்லாமல் இருந்துச்சு, அந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சு. நிறையா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கே ஸ்கூல் அங்கன்வாடினால பிள்ளைங்களும் அழகழகாக ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பி, இப்போ யூனிஃபார்ம் வேறு கொடுத்துருக்கனால பிள்ளைங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டு கிளம்பி அழகழகாக உட்காந்து இந்த அங்கன்வாடியில் கொஞ்சம் நேரம் டீச்சர் சொல்லி கொடுக்கறத படிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பாட்ட 2-3 பேர் வந்து பாப்பா க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பாப்பா அதுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். அவளுக்கு ஊசி போடுறதுக்கு முன்னாடியே என்னமோ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்போ அவளுக்கு வேக்சினே ஃபஸ்ட்டு போலியோ கொடுத்தாங்க, அப்புறம் இப்போ கொடுக்குறது வந்து ரோட்டா கொடுத்தாங்க, ரோட்டா வைரஸ் உள்ளது. அது கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு முழுங்கலை. அப்போது ஸ்டாஃப் நர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சொட்டாக கொடுத்து பார்த்து கணக்குலாம் அமைக்கி பார்த்தாங்க உள்ளே போகணுன்னு. அப்போ ஆச்சி சொன்னாங்க, கொஞ்சம் வாயை அப்படி பிடிச்சிக்கிறேன், அப்படி வச்சுட்டே கொடுங்க, அப்போனா கொஞ்சம் கடன்னு குடிச்சிருவா. அப்படி வாயை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவள் முழுங்கவே மாட்டான், அப்படி துப்பிடுவா. ஸோ வாயில் அப்படி வச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் கழித்து வாயை அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க, ஊன்னு சொல்கிற மாதிரி பிடிச்சிட்டோன்னா கடன்னு அதுக்கப்புறம் குடிச்சிட்டா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் துப்புனா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோன்னே அவள் எப்படியும் வாயிலேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு துப்பிட்டு இருந்தா. அடுத்து ஊசியை நினச்சா ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டைம் போடும்போதே அவளுக்கு ஃபீவர் ரொம்ப வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப அழலை, ஏன்னா வச்சு ரொம்ப சின்ன பிள்ளைனால ரொம்ப அழலை. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போடும்போது ஒரு ஊசினால் ஓரளவு தாங்கிக்கிட்டா. 3rd டைம் இது வந்து கண்டிப்பாக 3 ஊசி நல்ல காய்ச்சல் வந்துடுமோன்னு பயமாக வேறு எங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டோம். எனக்கே அந்த ஊசியை பார்த்தா பயமாக இருந்துச்சு. எப்படி தான் இவன் தாங்க போகிறான்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப அழகே தாங்க முடியல. எனக்கு எங்கள் வீட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, என்னாலும் பயமாக தான் இருந்துச்சு. ரொம்ப அழுதுட்டா, அவளால் தாங்கவே முடியல. வலது கையில் போட்டாங்க, சமாதானமே படுத்த முடியல. அதுக்குள்ளேயும் அடுத்து ஒவ்வொரு தொடையாக போட்டாங்களா, எப்படினாலும் லைட்டாக வரதான் செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒருலேயும் வந்துட்டோம். ரொம்ப அழுதனால எடுக்க முடியல வீடியோ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. கொஞ்சம் நேரத்துக்கு இந்த காலை வந்து அவளுக்கு அசைக்கவும் முடியாமல், அசைக்க முடியாமல் இருந்தால் நேரம் ஆக கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டு, இருந்தாலும் காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு உடனே ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பேராசிட்டமால் அந்த சிரப் கொடுப்பாங்கள்ல, அந்த ட்ராப்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 minutes ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கிடக்கூடாதுன்னு சிரிப்பு காட்டிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. நான் பேசுகிற ஏதாவது கதை சொன்னேன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி லிசனராக நல்லா கேட்டுகிட்டே இருப்பாள். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு நல்லா கவனிப்பாள். அதுமாதிரி ஆச்சி பூட்டியாச்சி கூடலாம் நல்ல கதை பேசுவாள். அவளுக்கு கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சிரிச்சுட்டே சொல்லுவாள். எப்படா நான் தூக்குவேன்னு நினச்சிட்டு இருப்பாள். அவங்க அப்பாட்ட தான் மோஸ்ட்லி தூங்குறதுக்குலாம் அவங்க அப்பாட்ட தான் போவாள். நான் ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணி சிரிச்சிட்ருப்பாள். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஒவ்வொரு ஸ்டேஜும் வளர பிள்ளைங்களை பார்க்கவே அழகாக தான் இருக்குது. ஏற்கனவே எனக்கு சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப பிடிக்கும். இவள் பிறந்ததுலேருந்து ரொம்ப கேர்ள் பேபி வேறு. நல்லா சொல்கிறதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுவாள். என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டே இருப்பாள். என் வாயே பார்த்துட்டு இருப்பாள். முன்னாடி பார்க்க தெரியாது, இப்போ தான் கொஞ்சம் முகம் பார்க்குற ஸ்டார்ட் ஆனதுனால
என்ன பண்ணுறா, அம்மா என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுவாள். எங்கள் வீட்டில் உள்ள சிம்பா குட்டி அவனையும் பார்த்து நல்லா ரசிச்சுட்டே இருப்பாள். அதனால் அப்பப்போ சிம்பா குட்டி அவன் சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் கூட இருக்கனால நான் வயிற்றில் இருக்கும் போதே அவன் சவுண்டு கேட்டு பழகினால அவன் வந்து பயப்பட மாட்டாள். அவன் சவுண்டாக குலைச்சா கூட அவனுக்கு பயமே இருக்காது. எப்போவாச்சு தான் பதறுவாளே தவிர மோஸ்ட்லி பதறவே மாட்டாள். பழகிட்டா ஃபஸ்ட்லேருந்தே. அதனால் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டே இருந்தாள். நான் ஒவ்வொன்றா அவளை புடின்னு பிக்கப்புன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த புஜ்ஜா கல்லாயின்னு விளையாடுவோம்ல அந்த மாதிரி. அவளும் கேட்டுகிட்டே இருந்தாள். கதை கேட்டுகிட்டே இருந்ததுக்கப்புறம் சரி அவளுக்கு பேராசிட்டமால் கொடுக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தாங்க. நர்ஸ் கொடுத்த பேராசிட்டமாலை அவங்களுக்கு கொஞ்சம் சொன்னாங்க 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு 7 ட்ராப்ஸ் கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு அவளை ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்க பூட்டியாச்சு மடியில் உட்காந்து அவள் குடிச்சிட்டு டயர்டாகவே இருந்துச்சு. கொஞ்சம் மேலாம் சுட ஆரம்பிச்சிச்சு. சரி நல்ல வேலை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட தூங்க போயிட்டா. எப்போவுமே அவங்க அப்பா தோளில் தான் சாஞ்சு தூங்குவாள். தூக்கம் வந்தால் மட்டும்தான் தலையை சாய்ச்சிப்பா. அப்படி சாஞ்சிட்டே தூக்கம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவும் தூக்கம் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் டயர்டாகவே இருந்துச்சு. ஏன்னா ஊசி போட்ட வலி இருந்துட்டு தானே இருக்கும். அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தால். அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஆடிட்டே இருந்தாங்க. அப்படியே கண்ணை சொக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டு தூங்க போட்டுட்டோம். சிம்பா குட்டியை பற்றி இன்னும் நிறையா யாரெல்லாம் சிம்பா குட்டி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சிம்பா குட்டியை காட்டுறேன். அவன் தான் எங்கள் வீட்டோட செல்ல பிள்ளை ஷன்வி மாதிரியே.